யாரெல்லாம் சித்திரை மாசத்துல பிறந்தீங்களோ அவங்களுக்கு இது சம்பந்தப்பட்டது இருக்குதா அப்படிங்கிறத உங்க ஜாதகத்தை ஒரு தடவை நீங்க எடுத்து பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. அதே மாதிரி சிலருக்கு இந்த 25லேருந்து ஒரு 28 வயசுக்குள்ள இந்த காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதுல ஏற்படுத்தும். இந்த ஏஎல்பி லக்னம் சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் இவங்க ஜாதகத்துல மிதுன ராசியில பிறந்தது. இந்த பிறந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஒரு யோகத்தை செய்யுமானா கண்டிப்பாக செய்யும். ஏன்னா ஒரு வருஷமும் உங்களுக்கு ஒரு லக்னம் நட்சத்திர புள்ளி சேஞ்ச் ஆகும்போது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். வெளிநாட்டுல இருந்துட்டு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வீட்டுல அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியாது. பக்தி கஃபே நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூரியன் 12 ராசி கட்டங்கள்லையும் இருக்கிறது எப்படி இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்த மாதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உதாரணமாக சில இடங்களில் சூரியனை பதிவு பண்ணியிருக்கோம், மேலும் பார்க்கலாம். இப்போ மேஷ ராசியில் சூரியன், அதாவது ஒருத்தங்களை ஏப்ரல் மாதத்தில் பிறந்திருந்தாங்க, எப்படி இருக்கும். சித்திரை மாதத்தில் ஒரு ஜாதகர் பிறந்திருந்தாங்க, இந்த சூரிய பகவான் உங்களுக்கு எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா மிக சிறந்த பலனை கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு உச்ச சூரியன் அப்படிங்கிறது சொல்லலாம். எல்லாருக்குமே அந்த எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும். அதே இது ஒருத்தங்க சிம்ம லக்னமாகவோ, சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக உங்களுக்கு போகுது. இப்போ இந்த சூரியன் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அப்படிங்கிறது, எனக்கு அக்ஷய லக்னம் சிம்ம லக்னமாக இருக்குது, இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்கேன், எனக்கு இந்த மாதத்தில் வயிறு சார்ந்த உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டது, இல்லைனா கோவில் குளங்களுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் தான் அதிகமாக இருப்பீங்க. ஏன்னா இந்த மாதத்தில் சூரியன் உங்களுக்கு அந்த பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாருக்குமே உச்ச சூரியன் தந்தை வழி பாக்கியம் இருக்கும். தந்தை வழி பாக்கியம் அப்படிங்கிறத விட தந்தை வழி நோய் அப்படிங்கிறதும் தந்தை வழி கடன் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுடைய வருமானம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சிம்ம லக்னம் போகிறவங்களுக்கு, இந்த சிம்ம லக்னம் எப்போ அக்ஷய லக்னமாக ஆரம்பிச்சதோ அடுத்து வரக்கூடிய ஒரு 3 வருடங்கள் 4 வருடங்கள் பார்த்திங்கன்னா இந்த வருமானம் எல்லாமே கடனுக்கு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடிய இந்த உச்ச சூரியன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாரு. யாரெல்லாம் சித்திரை மாதத்தில் பிறந்தீங்களோ அவங்களுக்கு இது சம்மந்தப்பட்டது இருக்குதா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஏன்னா அந்த சூரியன் இந்த இடத்துல, இந்த லக்னம் போகும்போது, இந்த இடத்துல போகும்போது இது சார்ந்த உபாதைகளும் பிரச்சனைகளையும், அப்பா பையன் நல்லா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சித்திரை மாதத்தில் தான் அப்பாவு பையனுக்கும் பிரச்சனை வரும். அது திருமணம் சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கலாம், இல்லைனா வருமானம் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லைனா அப்பா வேலைக்கு போன்னு சொல்லுவாங்க, பையனுக்கு அது போக பிடிக்காமல் 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஏன்னா ஒரு லக்னம் சிம்ம லக்னமாக ஒரு ஜாதகருக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்பா தான் அந்த அடுத்து வரக்கூடிய காலங்கள் ஒரு 4 வருட காலங்கள் மிகச்சிறந்த எதிரின்னு சொல்லலாம். அதே இது அவங்களுக்கு அது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. சிலருக்கு என்ன பண்ணணும்னா வெளிநாட்டு யோகத்தை இவங்களுக்கு அது கொடுக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா அந்த மாதத்தில் கோச்சார ராகு பகவான் இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பார் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு அதுக்கு அப்புறமாட்டி கோச்சார ராகு பகவான் இங்கேருந்து இங்கே பயிற்சியாகி போகும்போது உங்களுக்கு அந்த வெளிநாட்டு யோகத்தை அவர் உங்களுக்கு செய்து கொடுப்பாரு. அதுவும் சூரியன் இந்த மாதத்தில் வரும்போது தான் உங்களுக்கு அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளியூர் சம்மந்தப்பட்டது, சென்னையில் இருப்பாங்க, அவங்களுக்கு வெளியூர் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையும். அதே மாதிரி சிலருக்கு இந்த 25லேருந்து ஒரு 28 வயசுக்குள்ள இந்த காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஈகோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதில் ஏற்படுத்தும். சிலருக்கு கல்யாணம் வரைக்கும் போயிட்டு தொழில் சரியா இல்லை, வருமானம் சரியா இல்லை, குடும்பம் சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த மாதத்தில் பிறந்த சூரிய பகவான் உங்களுக்கு செய்வாரானா கண்டிப்பாக செய்வார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இவங்களுக்கு உச்ச சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட யோகம் இருக்குமானா அரசு சம்பந்தப்பட்ட யோகம் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த இடத்துலையோ எதிர்பார்த்த பதவியோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஏதோ அவங்க போட்ட வேலை ஒன்று கிடைத்த வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வேலையில் ஒரு ரொம்ப தாழ்மையான ஒரு வேலை, அடிமை பணின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிலையை தான் அந்த வேலை கிடைத்த ஒரு 3 வருடம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடியது சூரியன் இந்த ராசிக்கு உச்ச ராசியில் இருக்கிறாரு. லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அக்ஷய லக்னமாகவே இருந்தாலுமே லக்னாதிபதி ஜாதகர் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தந்தையினால் அழுத்தமும் தொழிலினால் ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் இந்த காலங்களாக அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு இந்த மிதுன ராசியில் அவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா
இந்த மிதுன ராசியில் சூரியன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வருமானத்தை வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு. இதே நான் ஏஎல்பி லக்னம் சிம்ம லக்னமாகவே வைத்துக்கிறேன், எந்த லக்னத்தையும் மாற்றலை. அப்போ இந்த மாதத்தில் பொறுத்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வருமான லாபத்தை கொடுக்குமானா கொடுக்கும். இவங்களுக்கு இந்த ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம். இந்த ஏஎல்பி லக்னம் சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் வந்து இவங்க ஜாதகத்தில் மிதுன ராசியில் பிறந்தது. இந்த பிறந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஒரு யோகத்தை செய்யுமானா கண்டிப்பாக செய்யும். அவங்களுக்கு செஞ்சுருக்கோம். இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சிலருக்கு வந்து 2ஆம் திருமணத்தையும் கொடுத்துருக்கோம். சிலருக்கு வந்து நோய் இருக்கும், அந்த நோய்க்கு மருந்து என்னன்னே தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு நோய்க்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது சொல்லலாம், அதுவும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த சூரியன் அதை செய்ய வைப்பாரானா கண்டிப்பாக செய்ய வைப்பாரு. சிலருக்கு வந்து ஏஎல்பி லக்னம் இந்த லக்னமாகவே இருந்து சிம்ம ராசியிலேயே அவங்க பிறந்திருக்கிறாங்க, ஆவணி மாசத்திலேயே பிறந்த ஜாதகர். இந்த மாசம் ஆவணி மாசம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அக்ஷய லக்னம் சிம்ம லக்னமாகவே இருந்து ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அதுவும் குழந்தைகள் மூலமாக கடன் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்துமானா ஏற்படுத்தும். இவங்களுக்கு வந்து முன்னாடியே கடன் இருக்குது, அது சரியாகுமானா அது சார்ந்த அழுத்தங்கள் அப்படிங்கிறது அவமானங்கள் அப்படிங்கிறது இவங்களை தேடி வரக்கூடிய காலம் இந்த காலம் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த 1 மாச காலங்களில் அவங்களுக்கு அது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சூரியன் சிம்ம ராசியிலேயே இருப்பது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. யாருக்கு இந்த மகம் நட்சத்திரம் 1, 2 போகக்கூடிய யாராக இருந்தாலுமே ஒரு பிரச்சனை, ஒரு கடன், ஒரு நோயாக இருந்தாலும் சரி ஜாதகருக்கு தேடி வரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். நான் சும்மா தானே இருந்தேன், என்ன தேடி வந்து கடன் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, என்ன தேடி வந்து நோய் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு இருக்கும். அதே இது இந்த தொழில் சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஒரு 3 வருட காலம் இவங்களால வேலை பழு அப்படிங்கிறது தாங்கவே முடியாது. சில பெண்களாக பார்த்தீங்கன்னா மாமியார் மூலமான பிரச்சனை எப்படி தான் ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு மாமியாருக்கும் இவங்களுக்கும் ஒரு தாய் மகள் உறவுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. நினச்சதை செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்குமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எப்போ சிம்ம லக்னம் ஆரம்பிச்சதோ அப்பத்துலேருந்து மாமியார் மருமகள், மாமியார்னால ஒரு பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். பேசினா பிரச்சனை, சமைச்சா பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தீர்வை அவங்களுக்கு கொடுத்தே தீரும். இல்லைனா அவங்களுக்கு நோய் வந்தது அப்படின்னா அதன் மூலமாக அழுத்தத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஏற்படும்னு சொல்லலாம். சரி, ஏஎல்பி லக்னம் சிம்ம லக்னம், சூரியன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, இல்லைனா சிலர் மெடிசன் சீட்டு அப்படிங்கிறது ட்ரை பண்ணுறாங்க. இந்த குழந்தைகளுக்கு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எழுத்தில் எக்ஸாமில் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது சொல்லலாம். அதை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும். நம்ம என்ன முயற்சி பண்ணாலுமே அதில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தன் பேசுகிற பேச்சுக்கள்னால அங்கே வித்தியாசம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கும். என்ன பேசினாலுமே அங்கே ப்ராப்ளமாக கூடும். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு கையெழுத்து போடுறோம், இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறோம், அதனால நான் ஒரு பிரச்சனைகளை சந்திப்பேன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை சந்திப்பேன். சிலர் வந்து சிம்ம லக்னமாக போகும்போது தொழில் ஸ்தானத்துலேருந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 3 வருஷம் 4 வருஷம் இருக்குமானா அவங்களுக்கு இருக்கும். எப்போ இவங்களுக்கு ஆரம்பிக்குதோ அன்னையிலேருந்து இவங்களுக்கு தொழில் அழுத்தமும் சரி, அதே மாதிரி தொழில் கடன்னு சொல்லுவோம். எதாட்டி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், சின்ன கடனாக வாங்குறேன், சின்ன கடனாக வாங்கி அது பெரும் கடனாக மாற்றி வைக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இந்த துலாம் ராசியில் இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சூரியன் நீச்சம்னு சொல்லுவீங்க. சூரியன் நீச்சமாக இருக்குது அதனால் கடன் ஏற்பட்டதுன்னு இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய செயல்முறைகள் மூலமாக, நீங்கள் பேசக்கூடிய பேச்சின் மூலமாக. இந்த சிம்ம லக்னம் போகும்போது ஒருத்தங்க எப்படி பேசுவாங்கன்னா ரொம்ப ஒரு அதிகாரப்பூர்வமாக இதை செய் அப்படிங்கிற கட்டளை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அவங்க வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. எப்போ ஒருத்தங்களுக்கு சிம்ம லக்னம் ஆரம்பிக்குதோ இதை கடைபிடித்தாலே இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அது நிறைய நண்பர்களுக்கு தெரியாது. நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்குற வர்றவங்களுக்கு அதை சொல்லுவோம். எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த நிகழ்வுகள் நடக்கும், நீங்கள் எதை அனுசரித்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத 10 வருஷ காலத்துக்குமே சொல்லுவோம். ஏன்னா ஒரு வருஷமும் உங்களுக்கு ஒரு லக்னம் நட்சத்திர புள்ளி சேஞ்ச் ஆகும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். எந்த இடத்துல மாற்றம் வரும், அது எப்போ எனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும், அந்த பிரச்சனைகள்லேருந்து நான் எப்படி தப்பிக்கலாம், இல்லைனா அந்த பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம். யாருக்குமே பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கவே முடியாது. அதை குறைத்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதே இது ஒருத்தங்களுக்கு சிம்ம லக்னமாக இருக்குது, சூரியன் வந்து தனுசு ராசியில பிறந்திருக்கிறாரு. பொதுவாக இந்த தனுசு ராசியில ஒருத்தங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க யோசிச்சு பாருங்க. அவனுக்கு யாருமே குரு அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு நானே ராஜா, நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன், முடிஞ்சா நான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்கிற தன்மை தான். ஒரு எதிரி வீட்டுக்கு போய் அமர்ந்தா கூட அவங்க என்ன நினைப்பாங்க,
அவங்க வீட்டில் என்ன செய்யணும்னு இவர் தான் தீர்மானிப்பார். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை தான் இவருக்கு. ஆனால் அவங்க அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளையும் ஒரு அழுத்தத்தையும் உருவாக்கும். இதே இது ஒரு காதல் பண்ற ஒரு 25லேருந்து ஒரு 30 வயசுக்குள்ள ஒரு ஜாதகராக இருந்தார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க திருமண வாழ்க்கையிலையும் சரி, அவங்களுடைய காதல் லைஃப்லையும் சரி, குழந்தைகள் வாழ்க்கையிலையும் சரி, அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும். சிம்ம லக்னம் ஆரம்பிக்குது, அந்த ஜாதகருக்கும் அந்த குழந்தைக்கும் பிரச்சனை இருக்குமானா இவங்க பேசுகிற பேச்சுக்கள் மூலமாகவே அந்த குழந்தைகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அம்மா நம்மளை ஆக்குபேட் பண்ணுறாங்க, அப்பா நம்மளை ஆக்குபேட் பண்ணுறாங்க, இத்தனை வருஷமாக அந்த எண்ணம் இல்லை, ஆனால் இன்னைக்கு அதை எனக்கு உருவாக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவார் இந்த ஜாதகர். நிறைய பேர்கிட்ட நாங்களும் பார்த்துருக்கோம், உங்களுக்கு சிம்ம லக்னமாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால தான் இந்த தாய் மகள் உறவு, தந்தை அந்த மகன் உறவு அப்படிங்கிற பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துல எடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்பதான் அப்பாட்டேருந்து எழுதி வாங்குறது, தாத்தா சொத்தை மாத்துறது, இது பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். இந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் தொடாம இருங்க. இப்போதைக்கு நேரம் சரியா இல்லை, ஒரு 3 வருடம் கழிந்து நீங்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஜாதகம் அனுசரித்து தான் ஆரம்பிங்க, அப்ப சரியா இருக்கும். இப்போ உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப வேகமா இருக்கும், நிதானம் அப்படிங்கிறதும் கிடையாது. அதனால நீங்க பிரச்சனைகளை சந்திப்பீங்களா? கண்டிப்பாக சந்திப்பீர்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கோம். கும்பராசியில சூரியன், இவரை நம்ம யாராலையுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கேட்காது, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க கேட்கவே மாட்டீங்க, புரிஞ்சு கொள்ளவும் மாட்டீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, இந்த மாசத்துல பிறந்த ஜாதகர்கிட்ட நீங்க ஏதாட்டி சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தனித்தன்மை ஜாதகம் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்தை வச்சே சொல்ல முடியுமானா கண்டிப்பாக, ஒரு கிரகத்தை வச்சே சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்துல இந்த சூரியன் அப்படிங்கிறது மிக முக்கிய பங்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சூரியன் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல ஒளி நிறைந்தது அப்படிங்கிறது நம்ம கிரகக்காரங்கள்ல படிப்போம். அந்த ஜாதகர் தலைமை பதவியில் இருக்கிறாரா, அவருடைய பேச்சுக்கள்லேருந்து, அவருடைய நடக்கிறதுலேருந்து, அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாமே இந்த சூரியன் தான் தீர்மானிப்பார். சூரியன் இந்த இடத்துல இருக்கிறாங்க, அக்ஷய லக்னம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இவருடைய வீடு எப்படி இருக்கணும்னு நினைப்பீங்க? ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான வீடு, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய, ஆப்போசிட்டை விட என் வீடு அழகா இருக்கணுங்கிற தன்மை தான் இந்த ஜாதகருக்கு இருக்கும். தான் வேலை செய்யறனா, தான் அதற்கு முற்படுறனா அப்படிங்கிறது கிடையாது. ஆனா தன் வீடு மட்டும் அங்க தனித்துவமாக திகழணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள போனாலுமே சரி, எல்லார் வீட்லயும் இல்லாத ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது அங்க இருக்கும். யார் வீட்டிலுமே பார்க்க முடியாத அரிதான பொருட்கள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல சூரியன் யார் பிறந்தாலும் சரி அவங்க வீட்டில் இருக்கும். சிலருக்கு வீடே இல்லாத ஒரு பாக்கியத்தையும் கொடுக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டுவாங்க அதை விற்பாங்க, வீடு கட்டுவாங்க அதை விற்பாங்க, அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும். சிலர் வெளிநாட்டில் இருந்துட்டு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வீட்டில் அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியாது, அந்த கட்டின வீட்டில் இருக்க முடியாத தன்மையை இந்த 10 வருஷங்கள் அவங்களுக்கு அதை கொடுக்குமானா அக்ஷய லக்னம் சொல்லக்கூடிய அந்த 10 வருட காலங்கள் அவங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் சூரியனை வைத்து ஒரு 12 ராசிகள்லையும் சூரியன் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாரோ அதோட ஜாதகம் பார்க்காமலேயே வெறும் மாச பிறப்பை வைத்து கூற முடியுமானா ஏஎல்பி மெத்தடில் நம்மளால சொல்ல முடியும். ஆனால் அவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அழகாக வெளிப்படுத்தும். இவர்கிட்ட போய் நீங்கள் என்ன சொன்னாலுமே அவர் கேட்க மாட்டார், கேட்கவும் மாட்டார், நம்பவும் மாட்டார். அதாவது டீ போடுறது பாலும் டிகாஷனும் போட்டால் இந்த கலரில் தான் டீ வரும்னா நீ செஞ்சு காட்டு, கண்ணால் பார்க்குறேன், அதுக்கப்புறம் தான் நான் நம்புவேன், அந்த மாதிரி கேரக்டர் தான் இவர். அவர்கிட்ட சொல்லவும் முடியாது. அவர் ஜாதகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை நம்ம எத்தனை தடவை சொல்லியும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. பட் நம்ம சொல்ல வேண்டியதை மட்டும் அந்த இடத்துல நாங்கள் தெளிவுபடுத்துவோம் அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதிரி சூரியன் 12 ராசி கட்டங்கள்லையும் எந்தெந்த இடத்துல அமர்ந்தால் அதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறது ஏஎல்பி மெத்தடில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த பொதுவான பரிகாரம், சூரியன் அப்படின்னா சிவன் வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் என்ன சொல்லுவேன்னா தந்தை வழிபாடு. ஒருத்தங்களுக்கு சூரியன் அப்படிங்கிறது தந்தைன்னு சொல்லுவோம். காரகங்களில் அப்பாவை யாரெல்லாம் மதிக்க தெரியுறீங்களோ சூரியன் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் அப்படிங்கிறது பண்ணுவார். சிலர் எனக்கு முதன்மை அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல, நான் எவ்வளோ செஞ்சாலுமே எனக்கு அனுபவ குணம் அப்படிங்கிறது இல்லை, அது நான் பிறந்த நேரமாக பிறந்த மாதமாக எனக்கு தெரியல அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடியது, அதிகாலையில் எந்திரிச்சு தொடர்ந்து ஒரு 41 நாள் சூரிய வெளிச்சத்தை பாருங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த சூரியனின் அருளும் தந்தையின் ஆசீர்வாதமும் வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முடிந்தால் சிவ
சிவ ஆலயங்களில் சென்று தீபம் ஏற்றுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும். நீங்க வந்து எங்க நிறைய கூட்டம் இருக்கோ அந்த கோவில்ல போகணுங்கிறது கிடையாது. கூட்டம் இல்லாத ஒரு கோவில்ல போயிட்டு அங்க போய் 2 தீபம், நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சூரியன் வந்து மிக சிறந்த பலனை கொடுப்பார். இந்த இடத்த சூரியன் மாசத்துல பிறந்தவங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம். சிம்ம ராசியில ஒருத்தங்களுக்கு பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தீபம் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். இந்த மாசத்துல சூரியன் பிறந்தவங்க கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். இதை செய்யுங்க. நீங்க செஞ்சு உங்க வாழ்க்கையில முதன்மைத்துவம் அப்படிங்கிறதும் அந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கிடைக்கும். செய்தவர்கள் நிறைய பேர், பயன் அடைந்தவர்கள் நிறைய பேர். நன்றி. மீண்டும் இது ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.